வணக்கம் நேர்களே. இன்று 25ஆம் திகதி ஜனவரி மாதம் 2017ஆம் ஆண்டு புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். வீரகேசரியின் பிரதான செய்தி: சுயாதீன ஆணைக்குழு விசாரணை வேண்டும். ஊழல் மோசடி தொடர்பில் ஏன் இதுவரை எவருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை? எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் சபையில் கேள்வி என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியை இன்றைய சுடரொளி தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறை விவகாரம்: குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை உடன் தேவை. நாடாளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்து ஊழல் மோசடிகளுக்கு முடிவு கட்டுமாறும் அழுத்தம் என்ற தலைப்பில் அந்த செய்தி இன்றைய சுடரொளியில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தினக்குரலிலும் இந்த செய்தி வெளியாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. தினக்குரலில் எவரும் தப்பிக்க கூடாது, தண்டனை வழங்க வேண்டும், சம்பந்தன் வலியுறுத்து என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இன்றைய தினக்குரலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று சாகும் வரையிலான உண்ணாவிரதம் 2வது நாளாகவும் முன்னெடுப்பு. செல்வம் எம்பி உட்பட பல அரசியல்வாதிகளும் பங்கேற்பு என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதே செய்தி இன்றைய சுடரொளியில் 2வது நாளாகவும் தொடரும் உண்ணாவிரதம், கொட்டும் மழைக்கு மத்தியிலும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இதுபோன்று 7 மாத கர்ப்பிணி பெண் கொடூர கொலை, ஊர்காவற்துறையில் சம்பவம், சந்தேகத்தில் 2 போலீசாரால் கைது என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளின் முதல் பக்கத்தில் வெளியாகி உள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. தினக்குரலில் வீடு புகுந்து தாக்கியவர்களால் கர்ப்பிணி பெண் பலி, யாழ்ப்பாணத்தில் கொடூரம் என்ற தலைப்பிலும், சுடரொளியில் கர்ப்பிணி பெண் வெட்டிக்கொலை, ஊர்காவற்துறையில் கொடூரம் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஆதரவை விலக்கிக் கொள்ள நேரிடும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு ஆபத்து ஏற்படுமாயின் தேசிய அரசாங்கத்திற்கான ஆதரவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு விலக்கிக் கொள்ள நேரிடும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் சபையில் எச்சரிக்கை விடுத்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதே செய்தி இன்றைய தினக்குரலிலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உண்ணாவிரதிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அரசுக்கான ஆதரவை கூட்டமைப்பு விலக்கும் என்ற தலைப்பில் அந்த செய்தி தினக்குரலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக விமலுக்கு பிணை நிராகரிப்பு, 7 வரை விளக்கமறியல், குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சியம் உள்ளதாக நீதிவான் அறிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி இன்றைய சுடரொளியில் விமலின் மறியல் பிப்ரவரி 7 வரை நீடிப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர பிரதமர் ரணில் பதவியில் இருந்து உடனடியாக விலக வேண்டும், சபையில் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசநாயக்க கோரிக்கை என்ற செய்தியில் இன்றைய வீரகேசரி தனித்து கவனம் செலுத்தியுள்ளது. தொடர்ந்து இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் மலையக மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைக்கப்பட வேண்டியது அவசியம், மலையக மக்கள் முன்னணி செயலாளர் நாயகம் கோரிக்கை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். விஸ்வரூபம் எடுக்கும் காணாமல் போனோர் விவகாரம், உடனடியாக தலையிடுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவல்களும் வெளிவராத நிலையில் காணாமல் போனோரின் உறவினர்கள் தொடர்ந்தும் தவிப்புகளுடனேயே வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக காணாமல் போன தமது உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கூட அறிய முடியாமலும், காணாமல் போனவர்கள் உயிருடன் இருக்கின்றனரா இல்லையா என்பது கூட தெரியாமலும் பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். எனவே அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் ஆக்கப்பூர்வமாக செயற்படுவதை தாமதிக்கும் பட்சத்தில் அது பாதிக்கப்பட்ட மக்கள் சர்வதேச தரப்பை நாடுவதை வலிமையாக நியாயப்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தியினை பார்ப்போம். விசாரணையை தடுப்பது பிரதமரே, தண்டனை வழங்குவதற்குரிய நடவடிக்கைக்கான பொறுப்பை சபாநாயகர் எடுக்க வேண்டும். பெர்பச்சுவல் ட்ரெஸரீஸ் நிறுவனத்திற்கு 13,000 மில்லியன் ரூபாய் லாபம், அரசுக்கு 1,674 மில்லியன் ரூபாவுக்கு மேல் நஷ்டம், சபையில் அனுரகுமார தெரிவிப்பு என்ற செய்தி இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. தினக்குரலில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக ரவிராஜ் கொலை வழக்கு தீர்ப்பு, தள்ளுபடி செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு ஏற்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி இன்றைய சுடரொளியிலும் வெளியாகியுள்ளது. சுடரொளியில் ரவிராஜ் கொலை வழக்கு தீர்ப்பு, மேன்முறையீடு மீண்டும் பரிசீலனை என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வறட்சி விளைவுகளை எதிர்கொள்ள தயார்படுத்தல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. கடும் வறட்சி தண்ணீர் தட்டுப்பாட்டை மாத்திரமன்றி பல்வேறுபட்ட பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயம் தலை தூக்கி இருக்கின்றது. இயற்கையின் சீற்றத்திற்கு ஈடுகொடுக்க முடியாவிடின் அதன் கொடூரத்தை தணிப்பதற்கு மனித வலுவை பயன்படுத்த வேண்டிய அவசிய தேவை மேலெழுந்திருக்கின்றது.
நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியையும் வறட்சியினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் எதிர்வு கூறுவதாக இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளியின் பிரதான செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அது தவிர குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கம் அரசுக்கு கிடையாது, சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சிபாரிசின் பிரகாரம் நடவடிக்கையாம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியில் வெளியாகியுள்ளது. காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள் உயிருடன் இருப்பதற்கு ஆதாரம் உண்டு. சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆதரவுடன் கொழும்பில் நடைபெற்ற செயலமர்வில் குடும்பத்தினர் தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். தேசிய அரசுக்குள் அதிகரிக்கும் முரண்பாடு என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தேசிய அரசில் அங்கம் வகிக்கும் இரு பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான முரண்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் புதிய அரசமைப்பை தயாரிக்கும் வேலைகள் மேலும் தாமதம் அடையலாம். தேசிய அரசில் அங்கம் வகிக்கும் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் சர்வஜன வாக்கெடுப்பை எதிர்ப்பதால் புதிய அரசமைப்புக்கு பதிலாக அரசமைப்பு திருத்தத்தையே அவர்கள் விரும்புவது தெரிகின்றது. தேசிய அரசில் அங்கம் வகிக்கும் இந்த இரு கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும். தொடர்ந்தால் அரசமைப்பையை நிறைவேற்ற முடியாத ஆபத்து உருவாகலாம் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தி, ஊர்காவல்துறையில் நேற்று பயங்கரம், கர்ப்பிணி பெண் கொடூர கொலை, வீட்டில் தனித்திருந்த சமயம் சம்பவம், சகோதரர்கள் இருவர் உடன் கைது, மக்கள் கொந்தளிப்பு, அதனால் பதற்றம் என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். வலம்புரியின் பிரதான செய்தி, நல்லாட்சியிலும் ஊழல் மோசடி, துளியும் குறையவில்லை என சமந்தன் தடாலடி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதேபோன்று காலைக்கதிரின் பிரதான செய்தி, காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் வவுனியா உண்ணாவிரதத்திற்கு மக்களின் ஆதரவு தீவிரமாகின்றது, சமூக வலைதளங்கள் ஊடாக வெகுஜன ஒன்றிணைவு மும்முரம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்து சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரின் பிரதான செய்திகளை பார்ப்போம். லங்காதீபவின் பிரதான செய்தி, மத்திய வங்கியின் பிணைமுறி ஊழல் விவகாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, கூட்டு எதிர்க்கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தல் என்று வெளியாகியுள்ளது. டெய்லி மிரரின் பிரதான செய்தி, மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரம் குறித்த கோப் குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் விவாதம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். முதலில் சர்வதேச செய்திகள் பக்கத்தில், டிரான்ஸ் பசிபிக் பங்காளித்துவ உடன்படிக்கையிலிருந்து வாபஸ் பெறுவதற்கான நிறைவேற்று ஆணையில் ட்ரம்ப் கைச்சாத்து என்ற செய்தியும், பிரெக்சிட் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு பாராளுமன்ற அங்கீகாரத்தை பெறுவது அவசியம், பிரித்தானிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில், எண்ணெய் வீழ்த்த சொந்த கட்சியினரே சூனியம், போராட்ட களத்தில் இளைஞர்களை தூண்டிவிட்டது அவர்களே என்று அதிமுக மூத்த தலைவர்களிடம் முதல்வர் பன்னீர்செல்வம் வருத்தத்தை பகிர்ந்து கொண்ட தகவல் வெளியாகியுள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அது தவிர குடிசை வீடுகளுக்கு தீ வைத்த போலீசார் விசாரணை நடத்தப்படும் என்கிறார் போலீஸ் ஆணையாளர் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரம், இலங்கையின் முன்னாள் ஆட்சியாளர்களும் தற்போதைய ஆட்சியாளர்களும் சீனாவுடன் நல்லுறவை பேணி வருகின்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்பை ஆதரிக்கின்றார். இந்த விவகாரமானது ட்ரம்பின் தேசியவாதமும் ஒரு வகை பேரினவாதம் என்பதாலேயே மஹிந்த அவரை ஆதரிக்கின்றார் என்ற விமர்சனங்களை தூண்டியுள்ளது என்பதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம், தமிழகத்தின் முன்னாள் ஆட்சியில் அன்று ஜல்லிக்கட்டுக்கு எவ்வித தடைகளுமின்றி ஜல்லிக்கட்டு சுதந்திரமாக நடைபெற்று வந்தது. நேற்றைய ஆட்சியில், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியில் ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடைகள் சில விதிக்கப்பட்டிருந்த போதிலும் ஓரளவுக்கு ஜல்லிக்கட்டு சுமூகமாகவே நடைபெற்றது. இன்றைய ஆட்சியில் ஜல்லிக்கட்டுக்கு முற்றாக உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மாணவர்களின் எழுச்சி போராட்டங்களை அடுத்து தற்போது ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று விவகாரங்களையும் சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்த்திருந்த பெரும்பாலான செய்திகள் ஆதவன் இணையதளத்திலும் பிரசுரமாகி இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.